விருதுநகர் மாவட்டம் கடம்பன்குளம் தனியார் கல்குவாரி வெடிவிபத்து சம்பவத்தில் திமுக பிரமுகர் உட்பட 2 கைது. 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் மேலும் 2 வலைவீச்சு. வெடிவிபத்து நிகழ்ந்த திமுக பிரமுகரின் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தல். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விருதுநகர் கல்குவாரி குடோன் வெடித்ததில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. தொடர்ச்சியான விபத்துக்கள் நடந்தும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விருதுநகர் கல்குவாரி வெடிவிபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறிழைத்தோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல் திறக்க இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி. தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றி தண்ணீர் பந்தல்கள் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 2 பகுதிகளில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைப்பு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சட்டவிரோத மதுபான விற்பனையை தட்டி கேட்ட அதிமுக நகர செயலாளர் மீது பொய் வழக்கு பதிவு செய்த காவல்துறை. திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் விஜய் கண்ணன் தூண்டுதலில் அதிமுக நிர்வாகி மீது பொய் வழக்கு பதிவு செய்தது அம்பலம். அர்ஜுன் வீட்டுக்கிட்ட வச்சு அடிச்சாங்க. ஓகேவா? அதாவது இந்த ஸ்பாட்ல என்ன ஃபுட்டேஜ் எடுத்துருவாங்க. இந்த இடத்துல கையை ஓங்கி அடி வந்தாரு, போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் இது பண்ணிட்டு நான் அப்புறம் என்னன்னா நாளைக்கு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அவன் போட்டு போய் இது சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்லிடக்கூடாது. அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்ப இல்லை அப்படின்னு மறுபடியும் நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு தேடிட்டு போனோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் அடிச்சோம். அது தெளிவா அது எப்படி மென்ஷன் பண்ணணும் தெரியும். திமுகவினர் தூண்டுதலில் அதிமுக நிர்வாகி மீது போடப்பட்ட பொய் வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதி. நகர செயலாளர் அடித்து விட்டதாக சொல்லி புகார் கொடுத்திருப்பவர் காவல் நிலையத்துக்கு செல்கின்ற போது எந்த அடியும் இல்லாமல் காவல் நிலையத்தில் இருக்கின்ற CCTV கேமராவிலேயே பதிவாகியிருக்கின்றது. அதுக்கு பின்னால் நகர்மன்ற தலைவராக இருக்கின்ற நகர செயலாளராக இருக்கின்ற விஜய் கண்ணன் அவர்கள் அவரிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி கேஸ் கொடுத்தால் கேஸ் வலுவாக இருக்காது, ஆகையால் அவங்க காவல் நிலையத்தில் இருக்கிற CCTVயை வைத்து நாளை கோர்ட்டிலே போட்டு வெளியே வந்து விடுவார்கள், அதனால் வெளியே சென்று சமாதானத்துக்கு அழைத்தார்கள், மன்னிப்பு கேட்பதற்கு அழைத்தார்கள். அப்பொழுது மன்னிப்பு கேட்டுவிட்டு என்னை அடித்து காயப்படுத்தி விட்டார்கள் என்று நீ புகார் கொடு என்று சொல்லி அவருடைய தூண்டுதலின் பேரில் பொய்யான புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொய்யான புகாரின் பேரில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வழக்கை நாங்கள் சட்டப்படி சந்திக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது அந்த நாளை பொறுத்தவரை நகர செயலருக்கு ஃபோன் வந்த காரணத்தினால் சட்டவிரோதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாரை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தார்கள், அவரை அடித்து பிடுங்கி விட்டார் என்று சொன்ன காரணத்திற்காக அங்கே சென்றிருக்கின்றார். ஆக அதை திசை திருப்புகின்ற வகையில் ஒருத்தரை மண்டையை உடைத்து திமுகவுக்கு சேர்ந்தவர்களை மண்டையை உடைத்து விட்டார்கள் என்று சொல்லி எங்களுடைய நகர செயலாளர் பேரில் வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள். வழக்கை நான் சட்டப்படி சந்திக்க முடிகின்றேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நேற்றைய தினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் சந்தித்து உண்மை நிலைமையை சொல்லிட்டு வந்திருக்கின்றேன். இதை நாங்கள் நீதிமன்றத்திலும் சந்திக்க இருக்கின்றோம். சிட்கோ தொழிலை பாதிக்கும் மதுரை மாஸ்டர் பிளான் திட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். விடிய அரசுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தல். என்ன சொல்கிறேன்னா, இந்த மாஸ்டர் பிளான் என்கிற பெயரில் மறைமுக சுரண்டலுக்கு தொழில் முனைவர்களை நீங்கள் ஆளாக்கினால் இந்த விஷயத்தை எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய கவனத்தில் கொண்டு சென்று இதை மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராடுவதற்கு தயங்க மாட்டோம். இது தொழில் ஏற்கனவே பின்தங்கி இருக்கிற இந்த மாவட்டத்தை மீண்டும் இது சுரண்டலுக்கு, தொழில் முனைவோர்களை சுரண்டலுக்கு தான் ஆளாக்குமே தவிர இந்த மாஸ்டர் பிளான் என்பது முனையளவு 1% கூட வளர்ச்சிக்கான ஒரு வழியை உருவாக்காது என்பதை நான் ஆணித்தரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தனியார் பள்ளி ஆசிரியரின் தாலி செயினை பறித்து சென்ற மாஸ்க் கொள்ளையர்கள்.
கரும்பு தோட்டத்தில் பதுங்கி இருந்தவர்கள் கொத்தாக சிக்கினர். 10ஆம் வகுப்பு +1, +2 பொதுத் தேர்வுகளில் 40,000 மாணவர்கள் ஆப்சென்ட் ஆன விவகாரம். மாணவர்களின் வீடு தேடி சென்று பேசி துணைத் தேர்வில் பங்கேற்க வைக்கும்படி ஆசிரியர்களுக்கு அறிவுரை. தமிழக அரசு பள்ளிகள் திறக்க இன்னும் 30 நாட்களே உள்ள நிலையில் பராமரிப்பு பணிகளில் சுணக்கம் காட்டும் பள்ளிக்கல்வித்துறை. பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து மாணவர்களுக்கு 100% குடிநீர் மற்றும் கழிவறை வசதி செய்து தர பெற்றோர் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீச்சு. விடிய ஆட்சியில் பேருந்தில் பயணம் செய்யக்கூட அச்சம் ஏற்படுவதாக மக்கள் குமுறல். உதகை அருகே கோயில் விழாவிற்காக இயக்கப்பட்ட அரசு பேருந்தின் படிக்கட்டு திடீரென உடைந்ததால் பரபரப்பு. மலைப்பகுதியான உதகைக்கு விடிய அரசின் போக்குவரத்து துறை ஓட்டை உடைசல் பேருந்துகளை மட்டுமே இயக்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரசு பேருந்துகளை 48 மணி நேரத்திற்குள் பார்ட்டாக பரிசோதனை செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்ற தலைமை செயலாளரின் உத்தரவு என்ன ஆனது என மக்கள் கேள்வி. பொதுமக்களின் நலனில் விடியா திமுக அரசு கொஞ்சம் கூட அக்கறை காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு. அரசு பேருந்துகளை பார்ட்டாக சோதித்து 48 மணி நேரத்தில் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு 4 நாட்களை கடந்த பிறகும் அறிக்கை பெற்றதாக தகவல் இல்லை. விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுப்பதற்குள் பார்ட்டாக சாலைகளில் கழன்று விழும் அபாயத்தில் அரசு பேருந்துகள். கொடைக்கானலில் 7வது நாளாக பற்றி எரியும் காட்டு தீயை அணைக்க முடியாமல் திணறும் வனத்துறையினர். காட்டு தீயை அணைக்க பொம்மை முதல்வர் என்ன செய்தார் என்று மக்கள் கேள்வி. கத்திரி வெயில் ஆரம்பிக்காத போதே சென்னை வாசிகளை சுட்டெரிக்கும் வெயில். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் மக்கள் அதிர்ச்சி. மேற்கு வங்க மாநிலம் கலைக்குந்தாவில் 117 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தால் வீடுகளில் முடங்கிய மக்கள். ஆந்திர மாநிலம் ரெண்டசிந்தலாவி பதிவான 115.16 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தால் அக்கட தேசத்து வாசிகள் அவதி. கத்திரி வெயில் துவங்க உள்ள நிலையில் மின்சார உற்பத்திக்கு போதிய நடவடிக்கை எடுக்குமா விடிய அரசு? நகர்ப்புற மக்களின் தேவைகளுக்காக மின்சாரத்தை துண்டித்து தங்கள் தலையில் மிளகாய் அரைக்கக்கூடாது என கிராமப்புற மக்கள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீச வாய்ப்பு. ஆந்திர மாநிலம் ராயலசீமாவில் இன்றும் நாளையும் கடுமையான வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் நுகர்வு தொடர்ந்து அதிகரிப்பு. மின்சாரத்தை பல மணி நேரம் துண்டித்து கிராமப்புற மக்களை ஏமாற்றி வரும் விடிய அரசு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 111.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. வேலூர், ஈரோட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. காவிரி நீர்வரத்து இல்லாமல் வறண்டு போய் பாலைவனமாக காட்சி தரும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததால் மசாஜ் தொழிலாளர்கள், படகு சவாரி ஓட்டுநர்கள் பாதிப்பு. சேலம் மேட்டூர் காவிரியாறு வறண்டு கட்டாந்தரையாக காட்சி. விடியா திமுக ஆட்சி நீர் மேலாண்மையில் சொதப்பியதால் படகு சென்ற பாதையில் அரசு பேருந்து செல்லும் அவலம். வேதாரண்யம் தொகுதியில் தலை விரித்தாடும் குடிநீர் பஞ்சத்தால் மக்கள் கடும் அவதி. மக்களுக்கு குடிநீர் வழங்க நாகை ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சர் OS மணியன் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் கோடை வெப்பம் காரணமாக வறண்ட நிலையில் காட்சியளிக்கும் குந்தா அணை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அணை வறண்டதால் மின் உற்பத்தி நிறுத்தம். வெளுத்து வாங்கும் வெயிலால் நீர்மின் உற்பத்தி நிலையங்களில் குறைந்து வரும் நீர்மட்டம். 4 நாட்களுக்கு கோடை மழை பொழிந்தால் குளிர்ச்சி நிலவி மின் பயன்பாடு குறையும் என மின்சார வாரியம் எதிர்பார்ப்பு. சென்னை மக்களின் தாகத்தை தீர்த்து வரும் அதிமுக அரசின் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவால்
சூளேரிக்காடு நெம்மேலியில் செயல்படுத்தப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தால் தலை தப்பித்த விடியா அரசு. தமிழ்நாட்டின் மின் தேவை புதிய உச்சமாக 20,701 மெகாவாட்டை தொட்டது. நாளுக்கு நாள் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாட்டை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். விடிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலி குடங்களுடன் மக்கள் போராட்டம். திருச்சி அருகே டெலிவரி செய்யப்பட வேண்டிய ஆதார் கார்டுகள் மற்றும் தபால் கார்டுகள் தெருவில் வீசப்பட்டதால் பரபரப்பு. லால்குடி பூவாளூர் மார்க்கெட் அருகே வீசப்பட்ட ஆதார் மற்றும் தபால் தலைகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியால் மாங்கனி விவசாயம் பாதிப்பு. விடிய அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி குப்பை கிடங்கிற்கு தீ வைத்த மர்ம நபர்கள். 100 அடி உயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்து மக்களுக்கு மூச்சு திணறல். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறியதால் குடிநீர் விநியோகம் பாதிப்பு. சென்னையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபட்டமைன் பிடிபட்டது. 3 பேர் பிடிபட்டதாக தகவல் வெளியான நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக எத்தனை சிறுவர்களை சீரழித்தார்கள் என தெரியவில்லை என மக்கள் அச்சம். செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த மையத்தில் 2 சிறுவர்கள் பிரிவுகளிடையே பயங்கர மோதல். ஒரு பிரிவு சிறார்கள் மீது மின்சாரத்தை பாய்ச்சி மற்றொரு பிரிவு சிறார்கள் நிகழ்த்திய கொடூரம். செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த மையத்தில் சிறார்களிடையே ஏற்பட்ட மோதலால் மின்சாரம் துண்டிப்பு. விடிய ஆட்சியில் சீர்திருத்த மையத்தை கூட கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க தெரியாமல் திணறும் போலீஸ். கோவை காரமடை அருகே தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் மக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல் பாதிப்பு. 300 கிலோ அமோனியா சிலிண்டரை அப்புறப்படுத்தும் பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தீவிரம். கடந்த 5 ஆண்டுகளில் உணவுப் பொருட்களின் விலை 71% உயர்ந்த போதிலும் ஊதியம் 37% மட்டுமே உயர்வு. உணவுப் பொருட்கள் விலை உயர்வால் மாதாந்திர வருவாயை நம்பியிருக்கும் மக்கள் வேதனை. கணவன் வாங்கிய கடனுக்காக மனைவியை வங்கிக்கு அழைத்து சென்ற தனியார் வங்கி ஊழியர். லோன் தவணை தொகையை கட்டிவிட்டு மனைவியை கூட்டிச் செல்லுங்கள் என கூறி அடாவடி செய்ததாக புகார். நானே எங்கள் வீட்லேயும் வீட்டு கஷ்டமாக அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. 35 ரூபா லோனுக்குள்ளே எடுத்தோம். வாரம் கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தேன். இந்த வாரம் கரெக்டாக கட்ட முடியல. வீட்டில் உடம்பு சரியில்லை. நீ இருமா, நான் போய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். வெயில் காலத்தில் என்னால் சரியாக வேலைக்கும் போக முடியல. நீ வீட்டில் இருமா, நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து சத்தம் போட்டு, நீ உட்காருமா, அவங்க வீட்டுக்காரர் வந்து பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உடனே ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி சாருங்க சொன்னேன். சார் நடவடிக்கை எடுக்க, உங்கள் வீட்டுக்காரர் வந்து பணம் கட்டிட்டு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது யார்? சொன்னது சுபங்க. ஹொசூர் அருகே பழமை வாய்ந்த தர்மராஜ சுவாமி கோவிலில் வினோத வழிபாடு. கோவில் பூசாரியிடம் துடைப்பம், முறத்தால் அடி வாங்குவதற்காக முண்டியடித்த பக்தர்கள் கூட்டம். தமிழ் திரைப்பட பின்னணி பாடகி உமா ரமணன் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். பூங்கதவே தாழ்விரவாய் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். நாட்டில் உள்ள 18 கோடி பேர் நாள் ஒன்றுக்கு 180 ரூபாயை மட்டுமே வருவாயாக ஈட்டுவதாக அதிர்ச்சி தகவல். விலைவாசி உயர்வால் 180 ரூபாயை வைத்துக்கொண்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும் என மக்கள் கேள்வி. நாட்டில் வேலை வாய்ப்பின்றி தவித்து வரும் இளைஞர்கள். 20 முதல் 24 வயதுடைய இளைஞர்கள் 2 ஒருவருக்கு வேலை இல்லை என ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி தகவல்.
இந்தியாவில் 67 லட்சம் குழந்தைகள் உணவின்றி தவிப்பதாக கூறும் ஹார்வர்டு பல்கலைக்கழக ஆய்வு. நாடு முன்னேறிவிட்டதாக உருட்டி வரும் மத்திய அரசு எப்போது உண்மையை உணரும் என மக்கள் கேள்வி. சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேருக்கு மே 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,720 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று சவரனுக்கு 920 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று விலை மீண்டும் உயர்ந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. IPL தொடரில் இன்றைய லீக் போட்டியில் ஹைதராபாத், ராஜஸ்தான் அணிகள் மோதல். ராஜஸ்தான் அணியின் தொடர் வெற்றி தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.